வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 25. மனைவி சொல்லி முடிக்கும் வரை எந்தவித குறுக்கீடுமின்றி அமைதியாக கேட்டிருந்த ரிஷிகேஷ் அடுத்த நொடி வேகமாக நிமிர்ந்து அவள் இதழ்களில் ஆழமாக முத்தமிட்டு விலகினான். வெரி குட் பிளான். இன்னைக்கு ட்ரெண்ட்ல கண்டிப்பா சக்சஸ் ஆகக்கூடிய பிசினஸ் தான். சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு கூட அந்த ஐடியா தோணல. கலக்குறமோ என்று மீண்டும் அவளிடம் மோகமாக மூழ்கி எழுந்தான். எனக்குமே கூட போன வாரம் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துதான் ரிஷி இது தோணுச்சு. நம்ம ஏரியாலயும் என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்சு சரௌண்டிங் 5 கிலோமீட்டர்ஸ்க்கு யாரும் இந்த சென்டர் வச்சிருக்கல. ஆமா தானே? இல்ல இருக்கா? இல்ல ஆரா, நான் எல்லா பக்கமும் சுத்தி வரவன் தானே. எங்கேயும் கிடையாது. நாம தைரியமா ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே. ஆனா கடைய கொடுக்கறவங்க கிட்ட நம்மளோட இந்த பிளான் எல்லாம் சொல்ல வேண்டாம் என்றாள் அவசரமாக. ஆஹா, என் பொண்டாட்டி பக்கா பிசினஸ் உமனா மாறிட்டு வராளே என்று அவள் கண்ணம் கிள்ளினான். பின்ன ரிஷியோட பொண்டாட்டியாச்சே, நீங்க சொல்வீங்கல்ல. குட்டி பையன் பிறந்த பின்னாடி அவனை விட்டுட்டு கம்பெனிக்கு போக மனசு வராம நான் புலம்பினப்போ, கொஞ்ச வருஷம் போட்டும், அவன் ஸ்கூல் போன பின்னாடி போ, இல்லைன்னா எதுவும் பிசினஸ் செட் ஆகுதான்னு பாக்கலான்னு அதுல இருந்தே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ தேடி பிடிச்சு பாத்துட்டு இருந்தேன். யோசிக்கவும் செஞ்சேன். போன வாரம் அந்த வீடியோ கண்ணுல சிக்குனுச்சு. அடுத்து இவங்களும் கடைய கொடுக்கறத பத்தி பேசுறாங்க. ஒரு மாதிரி சென்டிமெண்டா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நமக்கு இன்னொரு லக் தெரியுமா? இன்னும் 3 மந்த்ஸ்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ ஓபன் பண்ண போறாங்களாம். அதுக்கெல்லாம் முன்னாடி அவங்க கேக்குற ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏத்தது போல நாம ஒரு கடைய ரெடியா வச்சிருக்கணும். அதாவது 10க்கு 10 இடம். முக்கியமா நல்ல மெயினான பிளேஸ்ல மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கிற ஏரியா. அப்படின்னு பார்த்தா நம்ம லே அவுட் என்ட்ரன்ஸ்ல தான் அந்த கடை இருக்கு. அப்புறம் சுத்தி இன்னும் பக்காவான 2 கேட்டட் கம்யூனிட்டி இருக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பக்கத்திலேயே ஒரு கோவில், சூப்பர் மார்க்கெட், பேக்கரி, சின்ன ஹோட்டல்னு நல்ல பிசினஸ் ஆகக்கூடிய பிளேஸ் தான். நல்ல வேளை யாரும் இங்க இதை மட்டும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுட்டாங்க. என நெஞ்சில் கை வைத்து ஆசுவாசம் கொண்டாள். அப்படியேனாலும் கவலைப்படக்கூடாது. அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சு கரெக்டா மூவ் பண்ணும் என செல்லமாக அவள் மண்டையில் தட்டினான். ஆமாமா என விரைந்து தலையாட்டியவள், அச்சச்சோ டயர்டா இருக்குன்னு சொன்னீங்களே, நாம நாளைக்கு இதை பத்தி பேசுவோமா? காலையில வேற நேரமா நீங்க ஷிஃப்ட் கிளம்பணும். நானும் லூசு மாதிரி உங்களை தூங்க விடாம பண்ணிட்டு இருக்கேன் என்று அடுத்து கவலை கொண்டாள். அட அறிவே, கொஞ்ச நேரத்துல ஒன்னும் ஆயிட போறதில்ல. சொல்ல வந்ததை முழுசா சொல்லி முடி. இல்லைன்னா அந்த யோசனை தான் மண்டைக்குள்ள ஓடிட்டு என்ன தூங்க விடாது. ஓ, அதுதான். அவங்க கிட்ட கடைய நம்ம எடுத்துக்கிறோம்னு ரேட் பேசி வாங்கணும். அப்புறம் நம்ம தம்பி பேர்ல எனக்கு தொடங்கணும்னு ஆசை என கூச்சத்துடன் இழுத்தவளின் நெற்றியில் சிறு புன்னகையுடன் முட்டினான் ரிஷி. எதுக்கு? எதுக்கு உனக்கு இவ்ளோ வெக்கம் வருது? இல்ல, இன்னும் கடையே வாங்கல. அதுக்குள்ள பேர் வைக்கிற அளவுக்கு போயிட்டனே, அதுதான் என்றாள் சன்ன சிரிப்புடன். இப்படிதான் இருக்கணும் ஆரா. நமக்குள்ள வேகம் இருந்தா தான் அதுக்கான வழிய தேடி ஒவ்வொன்னா பட்டு பட்டுன்னு வேலையை முடிப்போம். சரி, அடுத்து சொல்லு. ம் முதல்ல பக்காவான நேம் போர்டோட நல்ல பிஸியான இடத்துல கடை இருக்கணும். அதுக்கு ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜிஎஸ்டி நம்பர் கூட கண்டிப்பா வாங்கி வைக்கணும். இதெல்லாம் அப்ளை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமா செய்ய வேண்டிய இனிஷியல் ப்ராசஸ். அடுத்தவங்க நமக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்குள்ள ஒரு கம்ப்யூட்டர், ஜெராக்ஸ் மிஷின், கலர் பிரிண்டர், லேமினேஷன் மிஷின், பைண்டிங் மிஷின் என வரிசையாக தன்னவள் அடுக்கிக் கொண்டே சென்றதில் இத்தொழிலின் மீது அவளுக்கு இருக்கும் ஆர்வம் நன்றாக புரிந்தது. பிரில்லியன்ட் அம்மோ, எல்லா டீட்டெயில்ஸும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்க. கணவன் தன்னை பாராட்டியதில் மகிழ்ந்தவள், அப்ப ப்ரொசீட் பண்ணலாமா என்றவனை ஒட்டிக்கொண்டு ஆசையாக கேட்டாள். சிரித்தவன் அவளை தன்னோடு அணைத்து பிடித்து, கண்டிப்பா பண்ணிடலாம்டா. நாளைக்கே அம்மாவை கூப்பிட்டு பேசலாம். அந்த லேடி கிட்ட அவங்க முதல்ல பேசி வைக்கட்டும். நான் ஈவினிங் வந்த பின்னாடி பத்ரி அம்மாட்ட விட்டுட்டு நாம போய் ஸ்ட்ரைட்டா அப்ரோச் செஞ்சு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வரலாம் என்று கண் சிமிட்டினான். பூரித்து போனவள், ரிஷி என உற்சாகமாக கூவி அவனை பாய்ந்து முத்தமிட்டு, நான் பணம் வரைக்கும் கூட யோசிச்சு வச்சுட்டேன். என்னோட சேவிங்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஷார்டேஜ் விழுந்தா மட்டும் நீங்க பியர் பண்ற மாதிரி இருக்கும் என்றாள் மலர்ந்த முகத்துடன். விடு, எதனாலும் பாத்துக்கலாம். நாளைக்கு அந்த கடைக்கு போறோம், நமக்குன்னு தட்டி தூக்கிட்டு வரோம் என்று ரிஷி தன் கையை நீட்ட, எஸ் தூக்கிட்டு வரோம் என பெரிதாக ஆர்ப்பரித்து அவன் கையில் ஓங்கி தட்டினாள் ஆரா. தொடரும் அவளின் அதீதமான ஆரவரத்தில் மெத்தை குலுங்கவும் குழந்தை சின்ன சினுங்களுடன் உருண்டான். அச்சச்சோ என கணவன் மீது ஏறி படுத்து மறுபுறம் இருந்த மகனை மெல்லமாக தட்டி கொடுத்தாள் பெண். ஏய், என்னடி பண்ற? ஷூ, முழிச்சுக்க போறான். நான் ஒரு 2 மணி நேரம் தூங்கிக்கிறேன். அவள் வேகமாக பதறியதில் பொங்கிய சிரிப்பை அவசரமாக விழுங்கிவிட்டு, என் செல்லாமோ என்று கொஞ்சியபடி அடுத்த பக்கம் பெண்ணை புரட்டி போட்டான் அவன். ரிஷி குட்டி டீப் ஸ்லீப்போ என்றவளின் இதழ்களை தொடர விடாமல் பட்டென்று முத்தத்தால் மூடிவிட்டான். வெகுவாக திமிரிய பெண்ணை மெதுவாக விடுவித்து, அவன் கொஞ்சம் தாண்டி சினுங்கனா, அப்புறம் தன்னால தூங்கிட்ட பிள்ளைய நீதான் தட்டி கொடுத்துட்டே இருந்த என்று நக்கல் அடித்தான்.
அதெல்லாம் இல்ல. சில நேரம் அப்படித்தான் தெரியும். ஆனா அப்புறம் தெளிவா முழிச்சுட்டு விளையாடுவான். ஓஹோ! என தன் கழுத்தில் முகம் புதைப்பவனின் செயலில் சிலைத்தவள் மெல்ல அவனை கட்டிக்கொண்டாள். தூங்கலையா? என்றாள் கிசுகிசுப்பாக. என்ன அவசரம்? கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிக்கலாம். பெண்ணின் காதோடு முனகியவன் அவளுக்குள் மோகமாய் மூழ்கத் தொடங்கினான். மகன் விஷயத்தை பகிர பகிர மிகவும் எதிர்பார்ப்புடன் தன்னை பார்த்திருக்கும் மருமகளைக் கண்டு லேசாய் முறிவளித்தார் ஜானகி. என் மருமக இதுல ரொம்ப ஆர்வமா இருக்கா போல இருக்கு. ஆமா அத்த, நம்ம வீட்டுக்கும் பக்கம், நடந்து போற தூரம்தான். நல்ல மெயினான இடத்துல இருக்க கடையாவும் கிடைக்குதே. ஆ, இதுல நீங்க இன்னொன்னும் யோசிக்கணும். இப்பவே கொஞ்சம் வாடகை அதிகம்தான். அப்புறம் நம்ம பிசினஸ்ல லாபம் பார்க்கும்போது கடை வாடகையே கூட்ட போறாங்க. அத பேசிக்கலாமா? ரூல்ஸ தாண்டி அவங்களால ரொம்ப அதிகமா கேட்க முடியாது. அப்ப சரி, எனக்கும் நீங்க சொல்றது பிடிச்சுதான் இருக்கு. பிள்ளைய விட்டுட்டு இவளும் அங்கே இங்கேன்னு அலைய தேவையில்ல. ஒரே இடமா நிம்மதியா உட்காந்து சம்பாத்தியம் பார்க்கலாம். ஆ, அதோட இப்பவே ஜெராக்ஸ், கலர் பிரிண்டர் மிஷின் எல்லாம் வாங்கி போட்டோன்னு வச்சுக்கோ. நீயும் அத சுலபமா கத்துக்கிட்டு இவளுக்கு உதவியா இருக்கலாமா? செஞ்சுட்டா போச்சு. நானும் தான் கையில 4 காசு பாக்குறேன். புருஷனும் பொண்டாட்டியும் என் சம்பளம் எவ்வளோன்னு முடிவு செஞ்சுட்டீங்களா? அத்த, என மருமகள் சிரித்துவிட ஜானகியின் முகத்திலும் புன்னகை விரிந்தது. ரிஷி நைட்டு தூங்குனதுக்கு அப்புறம் தான் இன்னொன்னு ஞாபகம் வந்தது. தூங்குனதுக்கு அப்புறம் எப்படி யோசனை வரும்? தூங்கவே இல்லைன்னு சொல்லு. அசடு வழிந்தவள், அது கொஞ்சம் தூக்கம் வரலத்த. மண்டை முழுக்க இந்த யோசனை தான் ஓடுது என பல்லை காட்டினாள். சரி, உன் சந்தோஷம் புரியுது. இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா எல்லாத்தையும் செய்ய பாரு. சரி என மண்டை ஆட்டிவிட்டு, நம்ம முக்கியமான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் கடையில வாங்கி வைக்கணும் என்று கூறினாள். அதுதான் பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்லயே கிடைக்குதே. அப்புறம் நாமளும் வாங்கி வித்தா செல்லுபடி ஆகுமா? ஜானகி சந்தேகம் கேட்க, ஆகுமா? அதுல கீழ் போர்ஷன் முழுக்க மளிகை சாமான் தான் இருக்கு. மேல பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், அலங்கார பொருட்கள் தாண்டி செகண்ட் ஃப்ளோர்ல தான் ஸ்டேஷனரி வச்சிருக்காங்க. அப்போ ஒரு அவசரத்துக்கு அது மட்டும் வாங்க நினைக்கிறவங்க ஈஸியா நம்ம கடையில வாங்குவாங்க என்றான் ரிஷி. அட ஆமாடா, இதுவும் சரிதான். 2 பேனா வாங்கணும்னு யாரும் மாடி ஏற போறதில்லையே. அதேதான். அப்புறம் ஆரா, இதெல்லாம் உள்ள இறக்கிட்டு ஆல்ரெடி இருக்க கிஃப்ட் ஐட்டம்ஸ ஒன் மூவ் பண்ணிட்டா திரும்ப ஸ்டாக் வாங்கி வைக்க வேணாம். ஆமா, அது நம்ம பிசினஸ்க்கு செட் ஆகாது. இன்னைக்கு 9 மணிக்கு மேல நேரம் நல்லா இருக்கு. நான் போய் முதல்ல அந்த பொண்ணு கிட்ட மெதுவா விஷயத்த சொல்றேன். என்னெல்லாம் விவரம் கேட்கணும்டா என்று மகனிடம் விசாரித்து அறிந்து கொண்டார் ஜானகி. அடுத்த 10 நாட்களில் கடை இவர்கள் வசம் வந்திருந்தது. முறையாக எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் முன்னர் ரிஷி வழக்கம் போல் தகப்பனின் முகம் பாராமல் தகவல் தெரிவித்துவிட ஆரா தன் பெற்றோருக்கு விஷயத்தை தெரியப்படுத்தினாள். என்னடி சொல்ற? கடை வைக்க போறியா? அதெல்லாம் நல்லா இருக்காதாரா? கௌரவமானது கிடையாது. சொல்றத கேளு. என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் ஆபீஸ்ல ஒர்க் பண்றதுக்கு இருக்க மதிப்பே தனிதான். இப்போ உனக்கு பெருசா வயசா இல்ல. பேசாம நீ குரூப் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணு என அறிவுரை வழங்க ஆரம்பித்து விட்டார் அகிலா. அவர்களின் மகளாக பழைய ஆராதனா கிடையாதே அவள். ரிஷிகேஷின் தர்மபத்தினி ஆயிற்றே. மா என அதட்டி பளிச்சென்று தன் எதிர்ப்பை தெரிவித்தாள். நான் ஃபுல்லா பிளான் பண்ணிட்டேமா. இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் பாக்கி. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறது தான் மரியாதைன்னு ஃபோன் செஞ்சேன். அது இல்லடி, நீ இப்படி ஒரு தொழில உட்கார்ந்தா உன் தம்பி சுத்தமா மதிக்க மாட்டான்டி. ஏற்கனவே அவனை உங்க பக்கம் இழுத்துட்டு வர முடியாம நான் திணறிட்டு இருக்கேன். இதுல இந்த விஷயம் கேள்விப்பட்டான்னா இன்னமும் இளக்காரமா நினைப்பாண்டி. உனக்கு புரியல. எனக்கு தான் ரொம்ப கவலையா இருக்கு. மா என நகைத்தவள், என்ன பேசுறீங்க? எங்கள மதிக்கவும் மரியாதை தரவும் அவன் யாரு? முதல்ல நாங்களே அவனை ஒரு மனுஷனா மதிக்கிறது இல்ல என்றாள் அலட்சியமாக. மகனை சொன்னதும், ஆரா என்ன பேச்சு பேசுற? அவன் உன் கூட பிறந்தவன். அத மறந்துட்டு வாய்க்கு வந்தத பேசாத என்று அன்னையின் வார்த்தைகள் சட்டென்று சூடாக்கியது. கூட பிறந்தவன். அந்த பாசம் அவனுக்கும் இருக்கணுமேமா. மேரேஜுக்கு முன்னாடிதான் என்ன மதிக்கல. சரி, ஏதோ தப்பு செஞ்சுட்டேன்னு கொஞ்சம் பொறுத்து போனேன். இப்ப என்னோட சேர்த்து என் புருஷனையும் மதிக்காதவன நியாயமா நினைச்சு பாக்கணும். அவன் நல்லா படிச்சான்னா சம்பாதிக்கிறான்னா அது அவன் வரைக்கும் மட்டும்தான். எங்களுக்கு கொட்டி தரணும்னு நாங்க ஒண்ணு கேட்டுட்டு நிக்க போறது கிடையாது. நம்ம அக்கான்னு ஒரு நினைப்பு, படிப்பையோ தகுதியோ பார்த்து வரக்கூடாது. ரத்தத்துல வரணும். அந்த பண்புல அவன் என்னைக்கும் 0 தான். என் பிள்ளைக்கு அவனை யாருன்னு கூட அடையாளம் தெரியாது. அப்படிப்பட்டவனுக்காக எங்களோட ஆசைகளையும் வாழ்க்கையும் நாங்க மாத்திக்கணுமா? கண்டிப்பா மாட்டேன். எங்களுக்கு எது வேணுங்கிறத நாங்க தான் முடிவு செய்வோம். உங்க மகன் தரப்போற இத்து போன மரியாதையை எதிர்பார்த்து எங்க சந்தோஷத்தை தொலைக்க நான் முட்டாள் கிடையாது. என்ன எமோஷனல் ஆக வைக்காதீங்கம்மா. இனிமே தயவு செஞ்சு அவனை வச்சு என் முடிவுகளை விமர்சனம் செய்யாதீங்க. கடைப்பூச்சிக்கு நாள் குறிச்சுட்டு சொல்றேன். உங்களுக்கு தோதுப்பட்டதுன்னா வாங்க என்று கோபமாக வைத்து விட்டாள். பெண்ணின் நெஞ்சில் எழுந்த துக்கம் விழிகளில் நீரை உற்பத்தி செய்தது. ச்சே, தகுதி இல்லாத ஒருத்தனுக்காக என் கண்ணீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது என வீம்பாக துடைத்து எறிந்துவிட்டு வாயில் எச்சிலை வடித்தபடி கையில் இருந்த பொம்மையுடன் கவிழ்ந்து படுத்தவாறு விளையாடியிருக்கும் பிள்ளையின் அருகில் அமைதியாக படுத்துக் கொண்டாள்.
குழந்தை பிறந்து இத்தனை மாதங்களில் ஒரு முறை கூட பார்க்க வராதவனுக்காக நான் என் விருப்பத்தை மாற்றிக்கொள்ள வேண்டுமாம்? யாருக்கு வேண்டும் தம்பி என்ற ஒருவனின் மரியாதை? என்னுடைய உறவை நீ என்னடா அலட்சியம் செய்வது? இனி உன்னுடைய உறவு எனக்கு தேவையில்லை. எனக்காக என்னை சுற்றி நேசிப்பவர்கள் இருப்பதே கடவுள் கொடுத்த வரமாக எனக்கு போதும். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.